Hello 12th class, welcome back to Concept Capsule. நான் உங்கள் விக்னேஷ். ஸோ நம்ம ஹாலோஅல்கேன்ஸ் அண்ட் ஹாலோஆரன்ஸ் சாப்டர் பார்த்துட்ருக்கோம் கரெக்டாக. ஐ நோ கொஞ்சம் லென்த்தியாக தான் போயிட்டுருக்கு, நியர்லி 15 டேஸாக பார்க்குறோம், பட் வர்த் டூ வாட்ச். ஓகே, ஸோ இந்த 15 நாள் நீங்கள் ரெகுலராக என்னை ஃபாலோ பண்ணிக்காதீங்கன்னா என்சிஆர்டி ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. டோன்ட் வரி. ஓகே, ஒரு விஷயமும் பார்க்குறோம், என்சிஆர்டியில் இருக்க ஒரு லைனுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் என்சிஆர்டி படிக்கணுன்ட்டு கூட அவசியம் இல்லை, டேரெக்டாக கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். பட் இந்த லெசன் படித்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணுன்றதை லெசனோட லாஸ்ட்டில் பார்ப்போம். ஓகே, எக்ஸாக்ட்லி இன்னும் 2 days தான். ஓகே, நாளைக்கு ஒரு கிளாஸ் பார்ப்போம், நாளன்னைக்கு ஒரு கிளாஸ் பார்ப்போம், அதோடு இந்த லெசனும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் லிமிட் அண்ட் டெரிவேட்டிவ் ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஸோ இந்த லெசன் இவ்வளோ ஸ்லோவாக படிக்கிறோன்னா இது ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அதனால தான் இவ்வளோ ஸ்லோவாக படிக்கிறோம். ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. வீடியோஸ் சின்னதாக இருக்குது. ஓகே, ஜஸ்ட் பார்ட்ஸ் தான் ரொம்ப பெருசாக போகுது. 14 லெக்சர்னு பார்க்குறோம், பட் வீடியோஸ் எல்லாமே சின்னதாக இருக்குது. நம்ம மேக்ஸோட வீடியோலாம் கம்பேர் பண்ணால் ஒரு வீடியோ 45 minutes 50 minutes போகும். ஓகே, இதில் ஒரு வீடியோமே 20 minutes அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வீடியோஸ் லென்த் சின்னதாக தான் இருக்குது. ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. நான் எப்படி சொல்லி தரணும் அதே மாதிரி கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா இட் வில் பி ஈஸி. ஓகே, ஸோ ரியாக்ஷன் ஆஃப் ஹாலோஆரன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். நேற்று எதனால் ஹாலோஆரன்ஸ் நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் ஷோ பண்ணாதுங்கிறத பார்த்தோம். ஓகே, இன்றைக்கி அதோட கண்டினியூவேஷன் பார்ப்போம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது உங்கள் கையிலேருந்து. ஜஸ்ட் see the subscriber count. ஓகே, ஸோ ஐ எம் கெட்டிங் வெரி லெஸ் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு சேஞ்சஸ் வேணும், இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் புரியலனாக்கா யூ கேன் ஆஸ்க் இன் த கமெண்ட் பாக்ஸ். அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த குரூப்போட லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் உங்களோட க்ரீவியன்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லலாம். சரியா? ஓகே கைஸ், எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 minute ரிவிஷன். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் முக்கியமாக என்ன பார்த்தோம்னா ரியாக்ஷன் ஆஃப் ஹாலோஆரன்ஸை நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் ஹாலோஆரன்ஸ் காமிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அதை காமிக்காதுன்னு சொல்கிறத விட ரேர்லி ஷோ பண்ணுன்னு தான் சொல்லணும். சரியா? இது நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் ரொம்ப ரேர்லி காமிக்கும். ஓகே, என்னோடய லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கும் எதுக்கு இது நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் காமிக்காது அப்படின்ட்டு. 2 ரீசன் சொன்னேன். ஒன்று ஹைப்ரிடைசேஷன், செகண்ட் ரீசன் என்ன சொன்னேன்னா ரெசோனன்ஸ். ஸோ இந்த 2 ப்ராப்பர்ட்டினால் இதனால் நம்மளோட நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் அவ்வளோ ஈஸியாக காமிக்காது. ஓகே, ஸோ அந்த ரேர்லின்னா அந்த ஒரு கேஸ் இருக்குல்ல, எந்த கேஸை நியூக்ளியோஃபிலிக் காமிக்கும் அந்த கேஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதை நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் நடக்க வைக்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட போகிறோங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். சரியா? ஸோ அதோட டீட்டெயில் வீடியோ வேணால் நேற்று லெக்சர் பாருங்கள், உங்களுக்கு நான் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன் எதனால் அப்படி காமிக்குது அப்படின்றத ரொம்ப டீப்பாக சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இன்றைக்கி அந்த ஒரு கேஸ், அந்த ரேரான கேஸையும் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ஸோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் இன் ஹாலோஆரன்ஸ். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், எப்போ போல் ஒரு ஹாலோஆரின் எடுத்திருக்கேன். ஓகே, என்னதுன்னா குளோரோபென்சின் எடுத்துட்டேன். ஓகே, ஸோ லெட் திஸ் பி த ஹாலோஆரின் குளோரோபென்சின். ஓகே, ஸோ இந்த குளோரோபென்சினில் என்னோடய டார்கெட் என்னென்னா இது கூட நியூக்ளியோஃபைல் ஒன்று ஆட் பண்ணணும். ஓகே, இந்த ஹாலோஜனுக்கு பதிலாக ஐ நீட் டு ஆட் அ நியூக்ளியோஃபைல். ஓகே, நியூக்ளியோஃபைல் என்னென்னு ஆல்ரெடி ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும், நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கணும். இது நியூக்ளியோஃபைல். ஓகே, ஸோ அப்படி ஒரு நியூக்ளியோஃபைல் வேணால் பெஸ்ட் நியூக்ளியோஃபைல் நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்தது ஸ்ட்ராங் பேஸ், அதாவது NaOH. ஓகே, NaOHல் இருக்க OH ஒரு ஸ்ட்ராங்கான நியூக்ளியோஃபைல். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், NaOH எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ எனக்கு இந்த NaOHல் இருக்க இந்த OH நியூக்ளியோஃபைல் குளோரினுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும். அதுதான் என்னோடய டார்கெட். ஓகே, ஸோ என்ன பண்ணிவிட்டேன், இந்த குளோரோபென்சின் எடுத்துகிட்டு ஐ எம் ட்ரீட்டிங் இட் வித் NaOH. ஓகே, ஒரு ஸ்ட்ராங் பேஸ். எதனாலனா OH நியூக்ளியோஃபைல் எனக்கு அந்த ஸ்ட்ராங் பேஸில் கிடைக்கும். ஓகே, அண்ட் ஓ மை காட், இந்த டெம்பரேச்சர் பாருங்கள், 623 degrees, 623 Kelvin. ஓகே, நியர்லி 300 degrees Celsius. ஓகே, 623 Kelvin. அண்டு அதோட மோசமான விஷயம் என்னன்னா 300 ATM. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் இருந்துச்சுனாக்கா எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த குளோரின் நியூக்ளியோஃபைல் ரிமூவ் ஆகிட்டு OH நியூக்ளியோஃபைல் அட்டாச் ஆகிடும். ஃபைனலாக ஃபெனால் கிடச்சிடுது. ஓகே, பட் ஜஸ்ட் லுக் அட் திஸ் ப்ரெஷர் 300 ATM. ஓகே, இப்போ நீங்கள் இருக்க ப்ரெஷர் எவ்வளோ பார்த்தா 1 ATM. உங்களுக்கு மேலே ஏர் மாலிகுல்னால உங்கள் மேலே வர வெயிட் ஜஸ்ட் 1 ATM. ஓகே, பட் 300 ATM வருதுனாக்கா நீங்கள்லாம் நசுங்கிடுவீங்க. ஸோ அவ்வளோ அதிகமான ஒரு டெம்பரேச்சர், இந்த டெம்பரேச்சர் அண்ட் இந்த அவ்வளோ அதிகமான ப்ரெஷர். ஓகே, ஸோ இந்த டெம்பரேச்சர் அண்ட் இந்த ப்ரெஷரை
லேபில் நீங்கள் கொண்டு வரதுன்றது இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி டிஃபிகல்ட், இன்ஃபேக்ட் வெரி வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ். ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, இது வந்து இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குனால தான் நான் என்ன சொன்னேன், ரேர்லி அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன். ஓகே, நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் ரேர்லி நடக்கும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ பட் என்ன பண்ணலான்னா, இதை இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பண்ண தேவையில்ல. இந்த ப்ராசஸை நம்ம சிம்பிளாக மாற்றலாம். ஓகே, எப்படின்னாக்கா ஒரு நைட்ரோ குரூப் ஆட் பண்ணாக்கா, நைட்ரோனா என்ன, NO2 குரூப் ஒன்று ஆட் பண்ணோம்னா எதில், நம்மளோட குளோரோபென்சீனில். இஃப் யூ ஆர் ஆடிங் அன் NO2 குரூப், அப்போ மேபி உங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கம்மியாகும். எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிவிட்டேன், உங்களுக்கு இந்த பொசிஷன் தெரியும்ல, பேரா, ஆர்த்தோ, பேரா, மீட்டா பொசிஷனாக தெரியும்ல. இது ஒரு பென்சீன் ரிங்னா, இந்த இடத்துல ஹாலோஜன் இருக்குனாக்கா, ஹாலோஜனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஃபேஸ் என்னது, பேரா. கரெக்டாக. ஹாலோஜனுக்கு அட்டாச்சாக இருக்க பேஸ் என்ன, ஆர்த்தோ. இதுவும் ஆர்த்தோ. அண்ட் இந்த பிளேஸ் என்னது, ரிமைனிங் வந்து மீட்டா. ஓகே, ஸோ இது வந்து பேரா, இது வந்து ஆர்த்தோ, அண்ட் இது வந்து மீட்டா. சரியா? ஸோ இதுதான் பொசிஷன். ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டேன், ஸ்டார்டிங்கில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு நைட்ரோ குரூப் கொண்டு வரேன். ஓகே, என்னோட அதே குளோரோபென்சீன் கூட ஐம் ஜஸ்ட் ஆடிங் நைட்ரோ குரூப் இந்த பேரா பொசிஷன். ஓகே, பேரா பொசிஷனில், அதாவது ஹாலோஜனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க பொசிஷனில் ஒரு நைட்ரோ குரூப் கொண்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ இப்படி ஒரு நைட்ரோ குரூப் கொண்டு வர்றதுனால என்ன ஆகிடுச்சு, எனக்கு வந்து அந்த 300 ATM ப்ரெஷர் நான் தர தேவையில்லை. ஓகே, ஐ எம் நாட் நீடட் டு ப்ரொவைட் 300 ATM ப்ரெஷர். நான் வந்து கொஞ்சம் கம்மி ப்ரெஷர்லேயே இது பண்ணிக்கலாம். எவ்வளோ ப்ரெஷர்னாக்கா, ஐ மீன் ப்ரெஷர் இன்ஃபேக்ட் தேவை கிடையாது, ப்ரெஷரோட மேஜர் ரோல் இருக்காது. இஃப் யூ ஆட் அன் NO2 குரூப், நைட்ரோ குரூப் இன் த பேரா பொசிஷன். ஓகே, ஆல்சோ டெம்பரேச்சர், நம்ம லாஸ்ட் கேஸை வந்து நியர்லி 600 கெல்வின் பார்த்தோன்னா 623 கெல்வின் பார்த்தோம். பட் இந்த இடத்துல வந்து 443 கெல்வின் கொடுத்தாலே போதும், அதாவது 200 டிகிரி செல்சியஸ் நியர்லி. ஓகே, 200 டிகிரி செல்சியஸ் கொடுத்தாலே போதும். இந்த ரியாக்ஷன் மேலே என்ன ஆகிடுச்சு, இந்த சிஎலுக்கு பதிலாக இந்த OH வந்து அட்டாச் ஆகிடும், அண்ட் கீழே இருக்க NO2 அப்படியே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபைனலாக பேரா நைட்ரோஃபெனால் கிடைக்கும். பேரா நைட்ரோஃபெனால் கிடைக்கும். சரியா? ஸோ என்ன ஆகிடுச்சு, நைட்ரோ குரூப் ஆட் பண்ணதுனால உங்களுக்கு ப்ரெஷரோட இம்பேக்ட் குறைஞ்சிடுச்சு, அண்ட் டெம்பரேச்சரும் கூட நீங்கள் கம்மியான டெம்பரேச்சர்லேயே உங்களுக்கு நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் நடந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ரியாக்ஷனும் கூட எனக்கு கொஞ்சம் அதிகம், 200 டிகிரி செல்சியஸ் கொண்டு வரது கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த டெம்பரேச்சரை இன்னும் குறைக்கணும் நான். அப்போ என்ன பண்ணிட்டேன்னா, இன்னும் ஒரு நைட்ரோ குரூப்பு கொண்டு வரேன். ஓகே, இன்னொரு நைட்ரோ குரூப்பை கொண்டு வந்து நான் இந்த ஆர்த்தோ பொசிஷனில் ஜாயின் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் see here. என்ன பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மி பண்ணணும். ஸோ அதனால் ஆல்ரெடி ஒரு நைட்ரோ குரூப் இங்கே பேரா பொசிஷனில் ஜாயின் பண்ணேன். இன்னொரு நைட்ரோ குரூப்பை நான் வந்து ஆர்த்தோ பொசிஷன்லேயும் ஜாயின் பண்ணிடுறேன். ஓகே, அப்போ நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன், என்ன ஆகும், கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியாகும். 368 கெல்வின்லேயே வந்து எனக்கு வந்து நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் நடந்துடும். OH வந்து குளோரினுக்கு பதிலாக OH ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு NO2 இங்கே இருக்கும். ஸோ இதை என்ன சொல்லலாம், நேமிங் பண்ணோன்னாக்கா 2,4 1 2 3 4 கரெக்டாக 2,4 டைநைட்ரோஃபெனால்னு மாறிடும். ஓகே, கிளியர்? சரியா? ஸோ என்ன ஆகிடுச்சு, ஒரு நைட்ரோ கொடுத்தோம் கொஞ்சம் சீக்கிரமாக ஆச்சு, இன்னொரு நைட்ரோ கொடுத்தோம் இன்னும் கொஞ்சம் கம்மி டெம்பரேச்சர்லேயே ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் இன்னும் ஒரு நைட்ரோ குரூப் கொண்டு வரேன். ஓகே, இன்னும் ஒரு நைட்ரோ குரூப் கொண்டு வந்து நான் இந்த இடத்துல ஆர்த்தோவில் இந்த ஆர்த்தோ பொசிஷனில் நான் ஜாயின் பண்ணுறேன். ஓகே, அப்படி ஜாயின் பண்ண என்ன ஆகும், see here, நைட்ரோ 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 3 நைட்ரோ குரூப் ஆட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஒரு குளோரின் இருக்குது, இந்த இடத்துல குளோரினுக்கு பதிலாக எனக்கு ஒரு நியூக்ளியோஃபைலை ஆட் பண்ணணும். சரியா? அப்போ என்ன பண்ணிட்டேன்னா, ஒன்ஸ் நான் இந்த மாதிரி 3 இடத்துலையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸோட அவசியம் கூட இல்லை. ஓகே, ஒரு ஸ்ட்ராங் பேஸோட அவசியம் கூட இல்லை. ஜஸ்ட் வாட்டரை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஓகே அதை சூடு பண்ணாலே போதும், எனக்கு நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் நடந்துடும். சரியா? ஸோ பாருங்கள், ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் நடக்க வைக்கிறதுக்கு இவ்வளோ ப்ரெஷர் தேவைப்பட்டுச்சு அண்ட் இவ்வளோ டெம்பரேச்சர் தேவைப்பட்டுச்சு. பட் ஒன்ஸ் நீங்கள் அதை வந்து பேரா பொசிஷன்லையும் ஆர்த்தோ பொசிஷன்லையும் நைட்ரோ குரூப் ஆட் பண்ண உடனே உங்கள் ரியாக்ஷன் ஜஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணி சூடு பண்ணாலே உங்களுக்கு நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் ஆகிடுச்சு. ஓகே, அதனால ஃபைனலாக என்ன ப்ராடக்ட் வருது, 2,4,6 ட்ரைநைட்ரோஃபினால் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷனோட ஒரே கேஸ் ஃபார் ஹாலோஆரீன்ஸ். ஓகே, ஐம் சாரி ஃபார் தேட். எப்போவும் நைட்டு நேரத்தில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பகலில் பண்ணுறதுனால மேபி கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பன்சஸ் வரும். ஜஸ்ட் இக்னோர் தட். மாடு கீடுகள்லாம் கத்திட்டு இருந்துச்சா அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே, ஐம் சாரி ஃபார் தேட். நான் இப்போ என்ன கொஸ்டின்னா, எதனாலப்பா இந்த நைட்ரோ ஆட் பண்ணோன்னு இப்படி, அதாவது ஒரு விஷயம் வந்து இம்பாசிபிளாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில்.
Nucleophilic reaction was nearly impossible in the haloarenes, கரெக்டாக. பட் நைட்ரோ குரூப் ஆட் பண்ண உடனே இந்த ரியாக்ஷன் பாசிபிள். இன்ஃபேக்ட் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் சூடு பண்ண உடனே அந்த ரியாக்ஷன் நடந்துச்சு. ஓகே, அப்போ நான் இந்த நைட்ரோவில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? ஓகே, அது என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி. செகண்ட், உங்களை என்ன கொஷின் கேட்குறேன்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின்னா வை பை ஆடிங் நைட்ரோ குரூப் ரியாக்ஷன் இஸ் ஃபாஸ்டர்? நைட்ரோ குரூப் ஆட் பண்ணதுக்கப்புறம் எதுக்கு ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டு? இது என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி. செகண்ட் என்னென்னாக்கா, நான் எதுக்கு நைட்ரோ குரூப்பை மீட்டா பொசிஷனில் ஆட் பண்ணலை? இந்த ரெண்டு பொசிஷன்லையும் எதுக்கு நான் வந்து நைட்ரோ குரூப்பை ஆட் பண்ணலை? இது வந்து செகண்ட் கொஸ்டின். சரியா? இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் நம்ம பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நைட்ரோ குரூப்பை வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும். வாட் இஸ் நைட்ரோ குரூப்? நைட்ரோ குரூப்போட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நைட்ரோஜன் இருக்கும், ஆக்சிஜன் கூட ஒரு சிங்கிள் பவுண்ட் அண்ட் ஆக்சிஜன் கூட ஒரு டபுள் பவுண்ட். ஓகே, இதுதான் நைட்ரோ குரூப்போட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ டியூ டு ரெசனன்ஸ் ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும்னா, நைட்ரோஜன் ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜன் என்ன பண்ணால் டியூ டு ரெசனன்ஸ் ப்ராப்பர்ட்டி நைட்ரோஜனில் இருக்க இந்த ரெண்டு எலக்ட்ரானை இது வந்து வாங்கிக்கும். ஓகே, நைட்ரோஜனில் இருக்க எலக்ட்ரானை வாங்கிட்டு ஆக்சிஜன் வில் பிகம் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ்ட் அயோன். ஓகே, அண்ட் இதுக்கு நடுவில் இருக்க டபுள் பாண்ட் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ ஒரு எலக்ட்ரான் போயிட்டதுனால நைட்ரோஜன் எப்படி ஆகிடுது? பாசிட்டிவ்லி சார்ஜ்டாக ஆகிடுது. ஓகே, ஸோ ஆக்சிஜன் வந்து டியூ டு ரெசனன்ஸ் நெகட்டிவ் ஆகிடுது, N வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் அயோன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இதோட அப்டேட்டட் வெர்ஷன் வந்து இதுதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டு இருக்கப்போ நைட்ரோ குரூப் இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கப்போ உங்களோட நைட்ரோஜன் என்னன்னாக்கா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் இன் நேச்சராக மாறிடுது. ஓகே, டியூ டு திஸ் பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ வந்து என்ன ஆகிடுச்சு, நைட்ரோஜனுக்கு 2 எலக்ட்ரான் கம்மி ஆகிடுச்சா? ஆக்சிஜன் வந்து நைட்ரோஜன் கிட்டேருந்து எலக்ட்ரான் பிடுங்கி வச்சிடுச்சு. இப்போ நைட்ரோஜன் வந்து ஸ்டேபிளாக இருக்கா? இல்லை. நைட்ரோஜன் கிட்ட இருக்க எலக்ட்ரானை வந்து ஆக்சிஜன் வாங்கிட்டான். ஓகே, இப்போ இவன் கீழே வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி இருக்குது, இவனுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்குது. அப்போ இந்த நைட்ரோ என்ன பண்ணுவான்னா, எனக்கு எங்கேயாச்சும் இந்த எலக்ட்ரான் கிடச்சா போதும், அவன்கிட்டேருந்து பிடுங்கிடுவேன், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துடுவான். ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, இட் வில் பிகம் எலக்ட்ரான் வித்ட்ராவிங் இன் நேச்சர். இது கூட ஏதாச்சும் ஒரு காண்டாக்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, வேறு ஏதாச்சும் ஆட்டம் வந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த ஆட்டம்லேருந்து எலக்ட்ரான் வாங்கிக்க ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ அதனால் இட் இஸ் ரிமூவிங் நேச்சர்னு சொல்லலாம் நீங்கள். சரி, எலக்ட்ரான் வித்ட்ராவிங் நேச்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான் வித்ட்ராவிங் நேச்சராக இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஆக்சுவலாக ரெசனன்ஸுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்ப்போம். சரியா? இப்போ இந்த ரியாக்ஷன் பார்த்தோம்ல, இந்த ரியாக்ஷன் வந்து எப்படி ஆக்சுவலாக நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, சிஆர் என்ன பண்ணிட்டேன்னா, இனிஷியலாக எனக்கு என்ன இருக்குது, என்னோட ஹாலோஆரின் இருக்குது, அதாவது குளோரோபென்சின் இருக்குது. ஓகே, குளோரோபென்சின் இப்படி இனிஷியலாக இருக்குது. இப்போ நான் இதில் நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் நடத்த போகிறேன், அதான் நம்ம டார்கெட். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணிட்டேன், அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் எடுத்தேன். ஓகே, எதுக்கு ஸ்ட்ராங் பேஸ் எடுத்தேன்னா, முக்கியமாக அதில் எனக்கு OH அயோன் இருக்குது, விச் இஸ் அ நியூக்ளியோஃபைல். ஓகே, ஸோ இந்த நியூக்ளியோஃபைலை தான் நான் இங்கே அட்டாச் பண்ணணும். இதுதான் என்னோட டார்கெட். ஓகே, புரிஞ்சா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இந்த பென்சின் வந்து என்ன பண்ண போகுது, ரெசனன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும். கரெக்டாக? ரெசனன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட ரெசனன்ஸோட டீப்பான இது தான் சொல்லி கொடுத்துட்ருந்தோம் உங்களுக்கு. ஸோ என்ன ஆகிடுச்சு, ரெசனன்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ரெசனன்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, இந்த இடத்துல குளோரின் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல கார்பன் இருக்குது. கார்பன் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவாக மாறும். கரெக்டாக? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து கார்பனுக்கு அதிகமாகிடும். சரியா? டியூ டு திஸ் ஹைப்ரிடைசேஷன். கரெக்டாக? நம்ம அதெல்லாம் பார்த்தோம் டீப்பாக. ஸோ அதனால் என்ன ஆகுது, இந்த கார்பன் வந்து இந்த குளோரின் கிட்டேருந்து ஒரு ஆட்டமாக வாங்க ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ என்ன பண்ணுது, குளோரின் கிட்டேருந்து ஆட்டம் சொல்கிறேன், எலக்ட்ரானை, இந்த ஃப்ரீ எலக்ட்ரான், இந்த லோன் பேரை வந்து கார்பன் வந்து இந்த குளோரின் கிட்டேருந்து வாங்க ட்ரை பண்ணும். வாங்கிட்டு என்ன பண்ணும், கார்பனுக்கும் குளோரினுக்கும் நடுவில் ஒரு டபுள் பாண்ட் கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்படி ஒரு டபுள் பாண்ட் கிரியேட் ஆகி இந்த எலக்ட்ரான் வேனிஷ் ஆகிட்டு இங்கே ஒரு டபுள் பாண்ட் கிரியேட் ஆகிடும். ஓகே, ஆகிட்டு என்ன ஆகிடுச்சு, இப்போ மொத்தம் எத்தனை பாண்ட் ஆகிடுச்சு கார்பனுக்கு, 1 2 3 4 5 பாண்ட் இருந்தால் இது நாட் ஸ்டேபிள். கரெக்டாக? ஸ்டேபிளாக இருக்காது. அப்போ என்ன பண்ணுன்னா, இது டபுள் பாண்ட் வாங்கினதுக்கப்புறமா இந்த கார்பனுக்கு வந்து என்ன பண்ணிவிடும், ஒரு எலக்ட்ரானை கொடுத்துரும். ஓகே, எப்படி கொடுக்கணும்னா, இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு இந்த கார்பனை வந்து லோன் பேர் கொடுத்துரும். சரியா? அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ரெசனன்ஸ். ஓகே, ஸோ இப்போதைக்கு டெம்பரரியாக இந்த குளோரினோ பாண்டில் இருக்குது. இந்த ஸோ நல்லா பாருங்கள், இந்த இடத்துல இருக்க 2 எலக்ட்ரான் வந்து இந்த கார்பன் கூட அட்டாச் ஆகிட்டு, இந்த ஃபஸ்ட்டு என்ன ஆகிடுச்சு, டியூ டு ரெசனன்ஸ் இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகிட்டு இந்த கார்பனில் வந்து 2 எலக்ட்ரான் லோன் பேர் மாதிரி கொடுத்துரும். சரியா? இப்போ எத்தனை பாண்ட் இருக்குது கார்பனுக்கு, 1 2 3 4. குளோரின் கூட ஒரு பாண்டு,
ஹைட்ராக்சைடு கூட ஒரு பாண்டு, இந்த பக்கம் ஒரு பாண்டு, இந்த பக்கம் ஒரு பாண்டு, 4 பாண்டு. ஓகே, ஸோ 1 2 3 4 5 பாண்டு இருந்தது. இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணி இந்த இடத்துல ஒரு லோன் பேர் கொடுத்துட்டு 4 பாண்ட் ஆகிடுச்சு, ஸ்டேபிள் ஆகிடுச்சு இந்த கார்பன். ஓகே, பட் இந்த கார்பன் என்ன பண்ணுனாக்கா, இங்கே இருக்க ஒரு எலக்ட்ரானை இந்த லோன் பேர் என்ன பண்ணுன்னா இது வச்சுக்காது. இது என்ன பண்ணும், இந்த லோன் பேர் எனக்கு வேண்டாம், இந்த லோன் பேர் வந்து நீ எடுத்துக்கோ. ஓகே, நீ எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து நீ டபுள் பாண்ட் மேக் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி இந்த கார்பனுக்கு லோன் பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஓகே, அப்போ என்ன ஆகும், இந்த லோன் பேர் வந்து டபுள் பாண்டாக கன்வெர்ட் ஆகிடுமா, இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, கன்வெர்ட் ஆகிட்டு இந்த இடத்துல ஆல்ரெடி கார்பனுக்கு ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகிடும். பிரேக் ஆகிட்டு இதை வந்து லோன் பேரை அடுத்த கார்பனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். சரியா, ஸோ இந்த இடத்துல வந்து லோன் பேர் வந்துடுது. சரியா, ஃபஸ்ட்டு வந்து குளோரின் கையில் ஒரு லோன் பேர் இருந்துச்சு. கரெக்டாக அந்த லோன் பேர் வந்து கார்பன் வாங்கிட்டு OH கூட பாண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, பாண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆல்ரெடி அதுக்கு ஒரு டபுள் பாண்ட் இருந்துச்சு. அந்த டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அந்த அன்ஸ்டேபிளாக இருக்குது, 5 கோவலன்சி வர்றதுனால அந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு இதுக்கு லோன் பேர் கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல இருக்க லோன் பேர் என்ன பண்ணும், எனக்கு லோன் பேர் வேணால் டபுள் பாண்ட் தான் வேணும்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்க கார்பன் என்ன பண்ணும், நீ இப்போது இந்த லோன் பேர் வச்சுட்டு நம்ம 2 டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ உன் டபுள் பாண்ட் வச்சுட்டு என்ன பண்ணிக்க, எனக்கு கவலையே இல்லைன்றோம். சரி, அப்போ இந்த கார்பனுக்கு வந்து அன்ஸ்டெபிலிட்டி வந்துடும் 5 பாண்டுனால. என்ன பண்ணுவோம், அப்போ இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு நான் வந்து என் கையில் கொடுத்த லோன் பேரை நான் இவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். ஓகே, பட் அதுக்கு பதில் நான் அவங்க கூட டபுள் பாண்டுக்கு வச்சுக்கிறேன் அவ்வளோ அப்படி சொல்லிவிட்டு இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஆகிடும். அதுக்கு பதிலாக இந்த கார்பன் என்ன பண்ணும், டேரெக்டாக வாங்கி இதுக்கு வந்து லோன் பேர் கொடுத்துரும். கரெக்டாக, ஸோ இதுக்கு லோன் பேர் கொடுத்தா அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். இந்த லோன் பேர் என்ன பண்ணும், பக்கத்து கார்பன் கொடுக்கும். ஓகே, இந்த பக்கத்து கார்பனுக்கும் லோன் பேர் தேவைப்படாமல் என்ன பண்ணும், அதுக்கு பதில் நம்ம டபுள் பாண்ட் போட்டுக்கலாம், என் கையில் நீ கொடுத்த லோன் பேரை நான் அப்படியே அடுத்த கார்பன் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவனுக்கு கொடுத்த லோன் பேர் டேரெக்டாக இதுக்கு ஜம்ப் ஆகிடும். ஓகே, இந்த இடத்துக்கு போய்டும். பட் அதுக்கு பதிலாக இங்கே இருக்க டபுள் பாண்ட் பிரேக் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாண்ட் க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபைனலாக என்ன ஆகிடுச்சு, இங்கே இருக்க லோன் பேர் வந்து இந்த கார்பனுக்கு போகும். ஓகே, இந்த கார்பனுக்கு போய்ட்டு இது இப்போ இந்த இடத்துல புதுசாக வந்த நியூக்ளியர் ஃபைல் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, பிகாஸ் ஸ்ட்ராங் பேஸ் எடுத்தீங்க, ஸோ இந்த நியூக்ளியர் ஃபைல் ரொம்ப ஸ்ட்ராங். ஓகே, என்ன பண்ணோம், இந்த இடத்துல வீக் நியூக்ளியர் ஃபைல் எது பார்த்தா குளோரின். ஓகே, அப்போ இந்த இடத்துல குளோரினுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் கிடச்ச உடனே இந்த குளோரின் வந்து பாண்ட் கட் ஆகிட்டு குளோரின் செப்பரேட் ஆகிடும். ஃபைனலாக இந்த இடத்துல ஒரு பாண்ட் வந்துட்டு உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். சரியா, ஸோ இதுதான் வந்து ரெசனன்ஸ். ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சுன்னா நமக்கு எதுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னாக்கா, நைட்ரோ குரூப் எதுக்கு வேணும்னாக்கா, இந்த ரெசனன்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா எவ்வளோ சீக்கிரம் இந்த எலக்ட்ரான் மூவ்மெண்ட் நடக்குதோ, இந்த லோன் பேரோட மூவ்மெண்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குதோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, இந்த ரெசனன்ஸ் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கணும். அப்படியே டக்குன்னு ரியாக்ட் பண்ண உடனே இந்த ரெசனன்ஸ் ப்ராசஸ் நடந்து உங்களுக்கு வந்து குளோரின் வெளியே வந்துடணும், OH சேர்ந்துடணும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் பூஸ்ட் ஆகணும்னா அது வந்து உங்கள் நைட்ரோ குரூப்பால் மட்டும்தான் முடியும். ஓகே, பிகாஸ் ஏன்னா நைட்ரோக்கு ஆல்ரெடி என்ன தேவைப்படுது, எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுதா. இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இந்த இடத்துலையும் லோன் பேர் கான்சன்ட்ரேஷன், இந்த இடத்துலையும் லோன் பேர் கான்சன்ட்ரேஷன், இந்த இடத்துலையும் லோன் பேர் கான்சன்ட்ரேஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துலலாம் எலக்ட்ரான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த அதிகமாக இருக்க எலக்ட்ரான்ஸை சீக்கிரமாக வாங்கிக்கிற மாதிரி ஒரு எலிமெண்ட் கிடச்சிச்சின்னா சீக்கிரமாக நடந்துடும் நம்ம ரியாக்ஷன். கரெக்டாக, ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோன்னா நம்ம நைட்ரோ குரூப்பை ஆட் பண்ணுறோம். பிகாஸ் அதுக்கு ஆல்ரெடி எலக்ட்ரான் வித்ட்ராவிங் நேச்சராக இருக்கிறனால நைட்ரோ குரூப்பை நம்ம ஆட் பண்ணுறதுனால எலக்ட்ரான்ஸை ஈஸியாக வந்து வெளியே வந்த உடனே நைட்ரோஜன் வந்து கேப்சர் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ்க்கு நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து நைட்ரோ குரூப்பை ஆட் பண்ணுறோம். சரியா, ஸோ அட் ஆர்த்தோ அண்ட் பேரா கொஷின் பட் நாட். ஓகே, இந்த கொஷின் பாருங்கள், எதுக்கு வந்து ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன் இந்த இடத்துலையும் மட்டும் எதுக்கு நைட்ரோஜன் ஆட் பண்ணுறோன்னா, மெயினாக எதுக்கு ஆட் பண்ணுறோன்றாக்கா நல்லா பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல எலக்ட்ரான் க்ளவுட் எங்கெங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுது, இந்த இடத்துல, இந்த இடத்துல, இந்த இடத்துல. பட் இந்த இடத்துல மீட்டா பொசிஷனில் எலக்ட்ரான் க்ளவுடே ஃபார்ம் ஆகலை. கரெக்டாக, லோன் பேர்லாம் பாருங்கள், இந்த இடத்துல ஜம்ப் ஆச்சு லோன் பேர், அதுக்கப்புறம் டேரெக்டாக இந்த இடத்துல லோன் பேர் ஜம்ப் ஆகிடுச்சு. ஓகே, அப்புறம் டேரெக்டாக இந்த இடத்துல லோன் பேர் ஜம்ப் ஆச்சு. மீட்டா பொசிஷனில் லோன் பேரே வரல. கரெக்டாக, அப்போ லோன் பேரே இல்லைனா அந்த இடத்துல எலக்ட்ரான் டென்சிட்டியே இல்லை. கரெக்டாக, எலக்ட்ரான் டென்சிட்டியே இல்லாத ஒரு இடத்துல நைட்ரோஜன் ஆட் பண்ணி என்ன யூஸ் இருக்குது. கரெக்டாக, பிகாஸ் இதுக்கு எலக்ட்ரான் தான் வேணும். எலக்ட்ரானே இல்லாத ஒரு ஃப்ரீ எலக்ட்ரானே இல்லாத ஒரு எலக்ட்ரானை கொண்டு போய் இந்த நைட்ரோ குரூப்பை வச்சா நமக்கு யூஸ் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து at ortho and para position only there is electron density. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி அங்கே அதிகமாக இருக்கனால we are adding the nitrogen in the ortho and para position. சரியா, அதுவும் the more we add the nitro group the more will be the
அட்ராக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான். சரியா? ஸோ நம்ம இங்கே பார்த்தோம்ல, நைட்ரோஜன் அதிகமாக வைக்க நமக்கு ரியாக்ஷன் ஈஸி ஆகிட்டே போச்சு. எதனால் அப்படின்னாக்கா, ஆல்ரெடி இந்த இடத்துல எலக்ட்ரான் வந்துக்கிட்டே இருக்குது, லோன் பேர் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய நைட்ரோஜன் வச்சாக்கா நமக்கு லோன் பேர் வித்தின் செகண்ட்ஸ் நைட்ரோஜன் அப்சர்வ் பண்ணிடும். ஓகே, உங்களுக்கு இந்த ரெசனன்ஸ் ப்ராசஸ் ஸோ புரிஞ்சா? அதனால தான் நம்ம மீட்டா பொசிஷனில் போடுறதில்ல. ஏன்னா இந்த இடத்துல எலக்ட்ரான் டென்சிட்டியே கிடையாது. ஸோ அதனால் மீட்டா பொசிஷனில் நம்ம போடுறதில்ல. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் to form haloarenes. Okay, with this we will complete this here. நம்ம அடுத்த கிளாஸில் அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரியா? அடுத்த டாபிக் பார்ப்போம். அண்ட் வித்தின் 2 days நம்ம இதை முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. சரியா? தேங்க்யூ ஸோ மச்.